ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆனகிராம்ஸ். ஆனகிராம் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்டில் உள்ள லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு புது வேர்ட் க்ரியேட் பண்ணுறது தான் ஆனகிராம்னு சொல்லுவாங்க. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பொறுத்தவரையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வர நியூ வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இன் ஹவு மெனி வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பேங்க் கேன் பி அரேஞ்ச்டு. அதாவது பேங்க்குங்கிற வேர்டை எத்தனை விதமாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஏபிஎன்கே, கேஏபிஎன், இந்த மாதிரி எத்தனை விதமாக நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபார்மேஷன் ஆஃப் நம்பர்ஸ் 1 2 3 4 அப்படிங்கிறத எப்படி அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது 1 2 3 4லேருந்து எத்தனை 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் வித்தவுட் ரெப்படிஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த நாலு லிட்டர் வேர்டை வந்து எத்தனை விதமாக ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு 4 ஸ்பேஸ் தேவை. கரெக்டாக? இப்போது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்குது. பி ஃபில் பண்ணலாம், ஆர் ஏ ஆர் என் பண்ணலாம், அல்லது கே பண்ணலாம். கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு 4 வேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து 4 ஒரு தனித்தனி லெட்டர். ஸோ இங்கே வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பு கிடையாது. இங்கே ஒரு லெட்டர் போட்டுட்டோம்னா அதே லெட்டர் இங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக? அப்போ இங்கே நம்ம ஏ போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மிச்சம் நம்மளுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கும், பிஎன்கே இருக்கும். இங்கே ஒரு வேளை கே போட்டிருந்தோம்னா பிஏஎன் இதுதான் இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு லெட்டர் போட்டோன்னா மிச்சம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும், 3 லெட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த 3 லெட்டர்ஸ்லேருந்து தான் இந்த செகண்ட் ஸ்பேஸை வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ 3 வேஸ் தான் நம்மளுக்கு இது செகண்ட் ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு லெட்டர் ஃபில் பண்ணியாச்சு, இங்கே ஒரு லெட்டர் ஃபில் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 2 லெட்டர்லேருந்து தான் இந்த தேர்ட் ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி கடைசி லெட்டருக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 1 வேல நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர் அண்ட் ஃபோர்த் லெட்டர் 4மே ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அண்டுன்னு யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? அப்போது 4 × 3 × 2 × 1. இது நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டோரியல். இது என்ன ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல். கரெக்டாக? சரி, 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ 24. ஸோ 24 வேஸில் நம்ம பேங்க்கை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பேங்க்குங்கிற வேர்டை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். அதாவது 4 லெட்டர் இருந்ததா, ஸோ இதை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம், 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பாருங்கள், புக்குங்கிற வேர்டை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம பேங்க்குங்கிற வேர்டை பண்ணோம். பேங்க்குங்கிற வேர்டில் எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகலை. ஆனால் இங்கே ஓ வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாக அப்ளை பண்ண மாதிரி இங்கே 4 லெட்டர் இருக்கிறதுனால 4 ஃபேக்டோரியல் தான் இதோட ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது இந்த 2 ஓ இருக்கு இல்லையா, அதை வந்து O1 O2 அப்படின்னு 2 டிஸ்டிங்க்ட் லெட்டரை நம்ம பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம், KO1 O2B, KO2 O1B, O1 O2 KB, O2 O1 KB, இது மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டாக? நம்மளுக்கு O1 O2ங்கிறது தனி லெட்டர் தான், இங்கே O2 O1ங்கிறது தனி லெட்டர் தான். பட் இது கொடுக்குற வேர்டை பாருங்கள், KOOB, இதுவும் KOOB. என்ன தான் வந்து 2 ஓவும் வேறு வேறையாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட்
ரிசல்டன்ட் வேர்ட் வந்து என்னென்னா சேமாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும் போது இப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் வேஸ்ன்னு நம்ம போட்டோம்னா அதில் என்னென்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன்னா 2 ஓ ரிப்பீட் ஆகிருக்கிறனால நிறைய வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டட் வேர்ட்ஸையும் சேர்த்து தான் அது வந்து கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸை எலிமினேட் பண்ணணும். அது எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நம்மளுக்கு எத்தனை வேர்ட் வந்து எத்தனை லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல் டைம்ஸ்னால ஆல் பாசிபிள் வேஸை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போது ஆல் பாசிபிள் வேஸ் என்ன? புக்குங்கிறது ஒரு 4 லெட்டர் வேர்ட். ஸோ அதை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்னா 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அந்த புக்குங்கிற வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஓன்கிற லெட்டர் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா நம்ம 2 ஃபேக்டோரியல்னால் டிவைட் பண்ணணும். அப்போது 4 × 3 × 2 × 1 2 × 1. ஸோ டோட்டலாக 12 வேஸில் இந்த புக்குங்கிற வேர்டை அரேஞ்ச் பண்ணலாம். கரெக்டாக? பேங்க்கில் எவ்வளோ வந்துச்சு? 24 வேஸ் வந்துச்சு. இதில் வந்து பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வேர்டும் 2 தடவை ரிப்பீட் ஆகும். இந்த ஓ வந்து ரிப்பீட் ஆகிறனால. அதனால தான் இந்த ஓ வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை ஃபேக்டோரியல்னால நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணினா அந்த வேர்ட்ஸ்லாம் எலிமினேட் ஆகி மிச்சம் எத்தனை வழி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கிடச்சிரும். இதே வந்து நம்ம இன்னொரு சும்மா ஒரு அனகிராம் எடுத்துப்போம். லூட். இதில் 3 ஓ வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஆல் பாசிபிள் வேஸ் என்ன? 5 லெட்டர் இருக்குது. ஸோ வந்து எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு? 5 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குது. கரெக்டாக? ஆனால் 3 ஓ ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இது எதனால் டிவைட் பண்ணணும்? 3 ஃபேக்டோரியல்னால் டிவைட் பண்ணணும். மறுபடியும் O1 இது ஏன் அப்படி 3 ஃபேக்டோரியலான பண்ணுறோம்? ஒன்று இதில் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை பொறுத்து 3 ஃபேக்டோரியல் போடலாம். ஆனால் ஆக்சுவல் மீனிங் என்னென்னா O2 O1 O2 O3 டிஸ்டிங் லெட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா இதோட அரேஞ்ச்மெண்ட்டு ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் O1 O2 O3 அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா 3 ஃபேக்டோரியல். கரெக்டு தானே? ஏன்னா 4 லெட்டர் இருந்தால் 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். 5 லெட்டர் இருந்தால் 5 ஃபேக்டோரியல் ஆன்சர். அப்போது 3 லெட்டரை அரேஞ்ச் பண்ணணும்னா 3 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். ஆனால் இந்த 3 லெட்டரை எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் அதை எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 3 ஃபேக்டோரியல் வேஸில் இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை நம்ம இதை ஆல் பாசிபிள் வேஸ்லேருந்து இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணுறோம். ஸோ 5 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 ஃபேக்டோரியல் by 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 4s are 20 வேஸ். ஸோ 20 வேஸில் இந்த வேர்டை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அப்சசிவ் அப்படிங்கிற வேர்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் மாதிரி தான். பாருங்கள், அப்சசிவில் முதல்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்கிறது என்னென்னும். 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 9 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 9 ஃபேக்டோரியல் வேஸில் இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதில் எந்தெந்த லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு? அது ரிப்பீட் ஆகவே இல்லை, 1 டைம் தான். பி 1 டைம் தான் வந்திருக்கு. எஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு? 1 2 3. ஸோ எஸ் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது இ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? 1 2. ஸோ ஈத்தது எஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐயும் வியும் வந்து ரிப்பீட்டே ஆகலை. அப்போது நம்மளுக்கு எஸ் 3 டைம்ஸும் இ வந்து 2 டைம்ஸும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ரிப்பீட் ஆகிருக்குன்னா அது எத்தனை 3 டைம்ஸ்னால் 3 ஃபேக்டோரியல் அதில் டிவைட் பண்ணணும். இ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கனால 2 ஃபேக்டோரியல்னால டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல்.
இதை சால்வ் பண்ணிங்கன்னா 30,240 வரும். 30,240 வேஸில் நம்ம வந்து இந்த அப்சசிவ்ங்கிற வேர்டை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போது அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் in how many different ways can the letters of the word momentum be arranged such that all vowels are always together? always togetherங்கிறது நம்மளுக்கு ஒரு கண்டிஷன். எல்லா வவல்ஸும் எப்போதுமே ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த வேர்டை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோன்னா எத்தனை பாசிபிள் வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கொஷின். ஓகேவா? இந்த மொமெண்டம்ங்கிற வேர்டில் கான்சனன்ட் வேர்ட்ஸை தனியாகவும் வவல்ஸை வந்து தனியாகவும் எழுதிக்கலாம். இப்போ எம்ங்கிறது வவல் கிடையாது. ஸோ ஓங்கிறது வவல், ஸோ அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த எம், இ வந்து வவல், ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, என் இருக்குது, நெக்ஸ்ட்டு டி இருக்குது, யூ வந்து ஒரு வவல், ஸோ அடுத்தது எம் இருக்குது. ஸோ WMNTM இது வந்து நம்மளுக்கு கான்சனன்ட் வேர்ட்ஸ். அடுத்தது வவல்ஸ் வேர்ட் எழுதிப்போம். வவல்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஓ இருக்குது, நெக்ஸ்ட் எம்மில் இ இருக்குது, என்டியில் யூ இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு எண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் 8 இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு லெட்டர் மிஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஸோ 2 லெட்டர்ஸும் வந்து நம்பர் வந்து ஈக்குவல் நம்பராக இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, வவல்ஸ் எப்போதுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வவல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு சிங்கிள் லெட்டராக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு OEUMM NTM இப்படி ஃபார்ம் பண்ணலாம். இல்லை MOEUMNTM இப்படி ஃபார்ம் பண்ணலாம். NTM இப்படி ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே இந்த வவல்ஸுங்கிறது சேர்ந்து தான் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த OEU வந்து ஒரு சிங்கிள் லெட்டராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. இது சிங்கிள் லெட்டர், ஸோ 6. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 6 லெட்டர்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எத்தனை வேஸில் பண்ணலாம்? 6 ஃபேக்டோரியல் வேஸில் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்த மாதிரி தான். கரெக்டாக? அடுத்தது முக்கியமான விஷயம் இருக்குது. ஏதாவது லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ஸோ எலிமினேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், எத்தனை லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை நம்ம ஃபேக்டோரியல்னால நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே எம்ங்கிறது 1 2 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. என்னும் டீயும் ரிப்பீட் ஆகலை. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது இது இப்போது இந்த 6 லெட்டருக்கான ரிசல்ட்டு. ஓகே, இப்போ இந்த OEUன்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். OEU ஒன்றா தான் இருக்கணுமே தவிர இது வந்து EOUவாக இருக்கலாம், OUOEயாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ரீஅரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, கன்சிடர் பண்ணணும் இல்லையா. ஸோ இது எத்தனை டைம்ஸ் ரீஅரேஞ்ச் ஆகும்? 3மே டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ். 3 லெட்டர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா நம்ம எத்தனை வேஸில் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸில் நம்ம பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இதில் எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகலை. ஸோ எதையுமே நம்ம எலிமினேட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த 5 லெட்டர், இந்த 3 லெட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த 5 லெட்டர்ஸ் அண்ட் இந்த 3 லெட்டர்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து 8 லெட்டர் வேர்டு வந்து கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஆண்டுன்னு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். 6 ஃபேக்டோரியல்ங்கிறது 720 வேஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இதில் வந்து அக்கௌண்டன்ட்டுங்கிற வேர்டு சேம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே தான்.
இதுலேயும் வந்து வொவல்ஸ் வந்து ஆல்வேஸ் டுகெதர் இருக்கணும், அதாவது வொவல்ஸ் வந்து எப்போதுமே சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே கான்சனன்ட் லெட்டர்ஸ் தனியாகவும் வொவல்ஸ் தனியாகவும் எழுதிக்கலாம். சரி, ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் 10 லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ எந்த லெட்டரையுமே நம்ம விடலை. இப்போது ஆனால் வொவல்ஸ் எல்லாம் எப்போதுமே ஆல்வேஸ் டுகெதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ஒரு லெட்டராக கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஃபேக்டோரியல் வேஸில் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெட்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே சி வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, என் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, டீயும் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த வொவல்ஸ்குள்ளேயும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த வொவல்ஸையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே ஒன்றாவே இருந்தாலும் இதுக்குள்ளே இது ரீஅரேஞ்ச் ஆகிக்கும். கரெக்டாக? ஸோ வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ ஆல் பாசிபிள் வேஸ் என்ன? 4 ஃபேக்டோரியல். இதில் ரிப்பீட்டிஷன் இருக்கா? ஆமாம், ஏ வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை எலிமினேட் பண்ணணும் இல்லையா? ஸோ 2 ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணுறோம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 7560 வேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அ வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் ரீஅரேஞ்சிங் த வேர்ட் டிவைடட் பை பாசிபிள் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அரேஞ்சிங் பீப்புள் பற்றி பார்ப்போம். லீனியர் வேலை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், சர்க்குலர் வேலை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.